ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சூடான ஒயிட் ரைஸ், அப்புறம் எள்ளு கொஞ்சம் இருந்தது, அதை வறுத்து எள்ளு துவையில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது நேற்று வச்ச சாம்பார் தான் பாருங்கள். ஆனால் இன்னும் இன்றைக்கி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு தம்பிக்கு செஞ்சு வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ண மாதிரி. ஒரு சூப்பரான பருப்பு ரசம் பாருங்கள். யாருக்கெல்லாம் பருப்பு ரசம் ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா திக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். ரசம் இப்படி இருந்தால் தான் பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பருப்பு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு தான் மசித்தேன். அதே மாதிரி மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே வச்சா ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தோன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் ரெசிபி போடுறேன். பருப்பு ரசம் எப்படி வைக்கணும்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு ரசம் இப்படி வச்சா தான் ரசம் சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பருப்பு ரசம். எங்கள் வீட்டில் தண்ணியாக இருந்தால் பிடிக்காது, இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் பருப்பு ரசம் எல்லாருக்கும். இது கூட எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரசம் துவையல் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.